வணக்கம். உங்களுக்கு இன்றைய பிரத்யேகமான ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்திருக்க தலைப்பு இணையத்துல பலரோட கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கிற அதே நேரத்துல சில முக்கியமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிற ஒரு விஷயம். ஆமா. நீங்க கிரிப்டோ இல்ல பிளாக் செயின் துறைய தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றவரா இருந்தா, கண்டிப்பா ஒரிஜின். அதாவது அந்த எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு சொல்ற டிஃபை 3.0 திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு தொடர்ந்து ரொம்ப பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கறதா அவங்களோட ஆவணங்கள்ல சொல்றாங்க. ம். ஆனா இத படிக்கிற யாருக்கும் வர்ற முதல் கேள்வி, இதுக்கான பணம் உண்மையிலே எங்கிருந்து வருது? காத்துல இருந்தா பணத்தை உருவாக்குறாங்களா? இது சாத்தியமா? அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கும் வந்திருக்கும். சரியா சொன்னீங்க. எந்த ஒரு நிதி அமைப்பிலையும் லாபம் எப்படி உருவாகுதுங்கிற வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. கண்டிப்பா. அதனால தான் இன்னைக்கு நாம இந்த உரையாடல்ல இந்த திட்டத்தோட பின்புலத்தில் இருக்கிற வருமான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கறத தரவுகளோட அடிப்படையில அலசப் போறோம். குறிப்பா 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை முதலீட்டாளர்களுக்கு லாபம் எப்படி கணக்கிடப்படுது, நீங்க போடுற பணம் எப்படி கருவூலம் அதாவது ட்ரெஷரி அப்புறம் லிக்விடிட்டி பூல்னு ரெண்டு வேற வேற பாதைகள்ல பயணிக்குது. இந்த ரிவார்ட் ஜெனரேஷன் மெக்கானிசம் சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி எப்படி வேலை செய்யுதுங்கிறத தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். இதுக்காக நாம ஆரிஜின் திட்டத்தோட அதிகாரப்பூர்வ ஒயிட் பேப்பர்கள், விளக்க பிடிஎஃப்கள், இன்வெஸ்டோபீடியாவோட நிதி சார்ந்த வரையறைகள், அப்புறம் யூடியூப்ல ரமேஷ் பட்டேல் மாதிரி நிபுணர்கள் கொடுத்த விரிவான விளக்கங்கள்னு பல தரவுகளை கையில வச்சிருக்கோம். சரி, நாம அடிப்படையில இருந்தே ஆரம்பிப்போம். முதல்ல இந்த எல்ஜிஎன்எஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது? இத புரிஞ்சுக்க முதல்ல இன்வெஸ்டோபீடியா படி டிஃபை அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஆமா, இது எந்த ஒரு மைய வங்கியோ அரசோ இல்ல தனிப்பட்ட நிறுவனமோ இல்லாம முழுமையா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் மூலமா இயங்குற ஒரு நிதி அமைப்பு. இதுல இந்த ஆரிஜின் திட்டத்தோட எல்ஜிஎன்எஸ் ஒரு அல்காரிதம் அடிப்படையிலான நிலையற்ற நாணயம்னு சொல்றாங்க. அதாவது அல்காரிதமிக் நான் ஸ்டேபிள் காயின். இதோட விலை சந்தையோட தேவைக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆனா இது எந்த அடிப்படையுமே இல்லாத ஒரு வெற்று டிஜிட்டல் டோக்கன் கிடையாது. கரெக்ட். இதுக்கு பின்புலமா ஏதோ ஒரு சொத்து இருக்குன்னு அவங்க ஆவணங்கள்ல சொல்றாங்க. சந்தையில இருக்கிற ஒவ்வொரு எல்ஜிஎன்எஸ் டோக்கனுக்கும் பேக்கப்பா டிஏஐ இல்லனா யுஎஸ்டிடி மாதிரி உண்மையான ஸ்டேபிள் காயின்கள் கருவூலத்துல பாதுகாப்பா வைக்கப்படுது. ம், இந்த டிஏஐ அல்லது யுஎஸ்டிடி அப்படிங்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்புடையதாச்சே. ஆமா. அதனால ஒரு புது எல்ஜிஎன்எஸ் டோக்கன் உருவாக்கப்படுதுன்னா குறைஞ்சபட்சம் $1 மதிப்பான சொத்து கருவூலத்துல இருக்குங்கிறத உறுதி செஞ்ச பிறகுதான் அந்த அல்காரிதம் புது டோக்கனைய உருவாக்கும். ஒரு நிமிஷம். இது கேக்குறதுக்கு லாஜிக்கா இருக்கு. ஆனா நடுத்தர மக்களை இந்த திட்டத்தை நோக்கி ஈர்க்கிற மிக முக்கியமான விஷயமே இதுல இருக்கிற அந்த 8 மணி நேர ரிவார்ட் சிஸ்டம் தான். உண்மைதான். பொதுவா நாம ஒரு பேங்க்ல போய் எஃப்டி போட்டா வருஷத்துக்கு 7 இல்லனா 8% வட்டி தான் கிடைக்கும். ஆனா இந்த திட்டத்தோட ஆவணங்கள்ல ஒரு நாளைக்கு 3 தடவை அதாவது ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் லாபம் கணக்கிடப்படுதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? நடைமுறைக்கு ஒத்து வரலையே. இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இதத்தான் பலரும் கேக்குறாங்க. அவங்க ஆவணங்கள்ல விளக்குற அந்த தொழில்நுட்பத்தோட பேரு ஆட்டோ காம்பவுண்டிங். ஓ, ஆட்டோ காம்பவுண்டிங். ஆமா. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் உங்களோட முதலீட்டுக்கு மேல 0.2%லிருந்து 0.4% வரைக்கும், அதாவது சராசரியா 0.3% லாபத்தை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானாகவே உங்க கணக்குல சேர்த்திருது. இது நாம கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு தோராயமா 1% வருமானம் வருது. இது காம்பவுண்டிங் முறையில வளர்றதால ஒரு மாசத்துக்கு சுமார் 30% வருமானம் கிடைக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. இத கொஞ்சம் விளக்கமா நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தரோட பார்வையில இருந்தே சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை வாங்கி ஸ்டேக்கிங் செய்றீங்கன்னு வைப்போம். ஓகே, 100 டோக்கன் வாங்குறேன். முதல் 8 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு 0.3% லாபம் கிடைக்கும். அடுத்த 8 மணி நேரத்துல உங்க அசல் 100 டோக்கன்களுக்கு மட்டும் வட்டி கிடைக்காது. அந்த 100 டோக்கன்கள் பிளஸ் முதல்ல கிடைச்ச வட்டி, இத ரெண்டையும் சேர்த்து அந்த புது மொத்த தொகைக்கு வட்டி கணக்கிடப்படும். அப்போ ஒரு மாசம் முடிவுல எனக்கு 30% லாபம். அதாவது என்கிட்ட இப்போ 130 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள் இருக்கும். சரியா சொன்னீங்க. ஒருவேளை ஒரு எல்ஜிஎன்எஸ் ஓட சந்தை மதிப்பு 2000 ரூபாய்னு நாம ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட, வட்டியா கிடைச்ச அந்த 30 எல்ஜிஎன்எஸ் இன்டூ 2000 போட்டா 60,000 ரூபாய் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க.
அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்து ஒரு பனிப்பந்து மலையிலிருந்து உருண்டு வரும்போது எப்படி பெருசாயிட்டே வருமோ அதப்போல இந்த ஆட்டோ கம்பவுண்டிங் செயல்படுது. எக்ஸாக்ட்லி. இது கேக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இங்கே தான் நாம ஒரு முக்கியமான கேள்வியே கேட்கணும். மாசத்துக்கு 30% லாபத்தை வாரி வழங்கறதுக்கு அதுக்கான பணம் எங்கிருந்து வருது? யாரோ ஒருத்தர் பணத்தை கொண்டு வந்து கொட்டாம இது எப்படி சாத்தியமாகும்? இதுதான் நம்ம தேடி வந்த அந்த மில்லியன் டாலர் கேள்வி. இதுதான் இந்த மொத்த திட்டத்தோட இதயப்பகுதின்னு கூட சொல்லலாம். ஆமா, எந்த ஒரு அமைப்புலயும் பணம் எங்க இருந்து வருதுங்கிற தெளிவு இல்லனா அது ஒரு பொன்சி ஸ்கீமா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஆனா ஒரிஜின் திட்டத்தோட தொழில்நுட்ப ஆவணங்கள் முதலீட்டு அவங்க பிரிக்கிற ஒரு குறிப்பிட்ட முறையை தெளிவா விளக்குது. அதை நாம கூர்ந்து கவனிக்கணும். இப்போ நீங்க ஒரு $1000 கொடுத்து 100 LGNS டோக்கன்களை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். சரி. நீங்க கொடுக்கிற அந்த $1000 எந்த ஒரு தனிநபரோட சட்டப்பைக்குள்ளேயும் நேரடியா போறதில்ல. அந்த பணம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா 2 முக்கிய பகுதிகளா பிரிக்கப்படுது. 2 பகுதியா? அது என்னென்ன? முதலாவது திட்டத்தோட கருவூலம், அதாவது ட்ரெஷரின்னு சொல்ற ரிஸ்க் ஃப்ரீ வேல்யூ. ரெண்டாவது லிக்விடிட்டி பூல், அதாவது பணப்புழக்க தொகுப்பு. ஓ, முதலீடு செய்யப்படுற பணம் 2ஆ பிரிக்கப்படுது. முதல்ல இந்த ட்ரெஷரி அப்படிங்கறத எடுத்துப்போம். இத ஒரு பாதுகாப்பான லாக்கர்னு எடுத்துக்கலாமா? அங்க நம்ம பணம் என்ன ஆகுது? லாக்கர் அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆவணங்கள் படி உங்க முதலீட்டுல சுமார் 40லிருந்து 60% வரை, நம்ம தோராயமா ஒரு 50%, அதாவது $500ன்னு வச்சுப்போம், அது திட்டத்தோட ட்ரெஷரிக்கு போகுது. ஓகே. அந்த $500 ட்ரெஷரியில போய் உட்கார்ந்துருது. ஆமா, இந்த கருவூலத்துல ஒரு உறுதியான விதி இருக்கு. அதாவது ஒரு LGNS நாணயத்துக்கு ஒரு DAI, அதாவது $1 பேக்கப்பா இருக்கணும். அதனால ட்ரெஷரிக்கு போன உங்களோட $500 வச்சு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் புதுசா 500 LGNS டோக்கன்களை மின்ட் செய்யற, அதாவது உருவாக்குற திறனை பெறுது. ஒரு நிமிஷம். இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க. நான் $1000 முதலீடு செஞ்சேன். எனக்கு 100 டோக்கன்கள் கிடைச்சுது. ஆனா என்னோட பணத்தோட ஒரு பகுதியான $500 வச்சு ட்ரெஷரி தனக்குள்ளேயே 500 டோக்கன்களை உருவாக்குது. ஆமா, கரெக்ட். அப்படியென்றால் எனக்கு வருஷம் முழுக்க 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை தரப்பட வேண்டிய வட்டி எங்கோ வெளியில இருந்து வரல. நான் கொடுத்த அன்ன பணத்திலிருந்து எனக்காக உருவாக்கப்பட்ட அந்த 500 டோக்கன்கள்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு திருப்பி கொடுக்கப்படுதா? மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இதுதான் அவங்க ஆவணங்கள்ல விளக்குற ரிவார்ட் ஜெனரேஷன் மெக்கானிசம். வட்டி காத்துல இருந்து உருவாக்கப்படல. அப்போ நம்ம பணம் தான் அதுக்கெல்லாம் ஆதாரம். ஆமா, முதலீட்டாளர் தர்ற பணமே அவருக்கு வருங்காலத்துல வட்டியா தரப்பட வேண்டிய டோக்கன்களை உருவாக்குறதுக்கான அடித்தளத்தை அமைக்குது. அந்த 500 டோக்கன்கள் உடனே சந்தைக்கு வராம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல லாக் செய்யப்பட்டு ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் சிறு சிறு துளிகளா உங்க கணக்குக்கு வருது. இது ரொம்ப சுவாரஸ்யமான கணக்கா இருக்கே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீதமுள்ள 50% பணம், அதாவது அந்த இன்னொரு $500 லிக்விடிட்டி பூலுக்கு போகுதுன்னு சொன்னீங்க. ஆமாம். இன்வெஸ்டோபீடியால லிக்விடிட்டி பூல் பத்தி பல தொழில்நுட்ப விளக்கங்கள் இருக்கு. ஆனா சாதாரணமா ஒருத்தருக்கு புரியும்படி இது எங்க போகுது, இதனால திட்டத்துக்கு என்ன வருமானம்னு கொஞ்சம் விளக்குங்களேன். நிச்சயமா. இத ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டரோட ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்ககிட்ட இந்திய ரூபாய் இருக்கு, உங்களுக்கு அமெரிக்க டாலர் வேணும். நீங்க அந்த சென்டருக்கு போய் ரூபாயை கொடுத்து டாலரை வாங்குறீங்க. ஆமா, அதுக்கு அவங்க ஒரு சின்ன கமிஷன் எடுத்துப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதே போல கிரிப்டோ உலகத்துல குவிக் ஸ்வாப் மாதிரியான டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுகள்ல மக்கள் தினமும் LGNS கொடுத்து USDT-ஐ வாங்குவாங்க, இல்லனா USDT-ஐ கொடுத்து LGNS-ஐ வாங்குவாங்க. ரைட். இப்படி அவங்க வாங்கவும் இருக்கவும் அங்க போதுமான நாணயங்கள் இருக்கணும் இல்லையா? அதேதான் நாம லிக்விடிட்டி இல்லனா பணப்புழக்கம்னு சொல்றோம். ஆஹா, இப்போ புரியுது. அப்படியென்றால் முதலீட்டாளரோட அந்த மீதமுள்ள $500 இந்த குவிக் ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச்ல மக்கள் ட்ரேடிங் செய்யறதுக்கான பணப்புழக்கத்தை வழங்குறதுக்காக போயிடுது. ஆமா. அப்படி உங்க பணம் அங்க பணப்புழக்கத்தை வழங்கும்போது அந்த எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற ஒவ்வொரு வர்த்தகத்துக்கும் ஒரு சின்ன கட்டணம் வசூலிக்கப்படும். அந்த ட்ரேடிங் ஃபீஸ் அப்புறம் ஈவுத்தொகைகள் தொடர்ந்து லாபமாக கிடைச்சிட்டே இருக்கும். அந்த லாபம் யாருக்கு போகும்? அந்த புறவருமானமும் மறுபடியும் திட்டத்தோட ட்ரெஷரிக்கே போய் ட்ரெஷரியோட மதிப்பை மேலும் பலப்படுத்துதுன்னு ஒரிஜினோட ஆவணங்களும் சொல்லுது. இதுதான் திட்டத்தோட உண்மையான வெளிப்புற வருமான ஆதாரம். இத நாம சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது. ஒரு பக்கம் ட்ரெஷரி பணத்தை வச்சுக்கிட்டு தனக்கான பேக்கப் மூலமா புது டோக்கன்களை மின்ட் செஞ்சு 8 மணி நேர வட்டியை உறுதி செய்து, இன்னொரு பக்கம் லிக்விடிட்டி பூல் ட்ரேடிங் ஃபீஸ் மூலமா லாபத்தை ஈட்டி ட்ரெஷரியை நிரப்புது. ஆமாம், ரொம்ப சரியா ஒருங்கிணைச்சிட்டீங்க. ஆனா இங்கேயும் ஒரு தர்க்கரீதியான சிக்கல் இருக்கே.
இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் ஆட்டோ கம்பவுண்டிங் மூலமா புது டோக்கன்கள் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டுக்கிட்டே இருந்தா சந்தையில டோக்கன்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகிடாதா? கண்டிப்பா அதிகமாகும். சப்ளை அதிகமானால் பொருளோட மதிப்பு குறைஞ்சு பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டு கடைசில நாணயத்தோட மதிப்பு பூஜ்யமாகிடாதா? நீங்க சுட்டி காட்டினது எந்த ஒரு அல்காரிதம் நாணயத்துக்கும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான். இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல பணவீக்க தடுப்பு முறை, அதாவது டீஃப்ளேஷனரி மெக்கானிசம் வடிவமைச்சிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஓ, அதை எப்படி செய்றாங்க? இதை ஒரு வரி விதிப்பு மூலமா செய்றாங்க. சந்தையில ஒரு முதலீட்டாளர் தன்னோட எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை விற்க முற்படும் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட இருந்து 5% விற்பனை வரி, அதாவது செல் டாக்ஸ் வசூலிக்கப்படுது. 5% வரியா? நாம விக்கும்போது நாமே வரியும் செலுத்தணுமா? அந்த வரிப்பணம் எங்க போகுது? யார் அதை எடுத்துக்கறாங்க? அந்த வரிப்பணம் எந்த ஒரு தனிப்பட்ட நிர்வாகத்தோட கைக்கும் போறதில்ல. அந்த 5% வரியானது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா பல பகுதிகளா பிரிக்கப்படுது. இதுல மிக முக்கியமானது, அந்த வரியில 2.1% டோக்கன்கள் நிரந்தரமா எரிக்கப்படுது. எரிக்கப்படுதா? அதாவது பர்ன் பண்றாங்கல? ஆமா, கிரிப்டோல எரிப்பது அப்படின்னா அந்த டோக்கன்களை யாராலும் பயன்படுத்த முடியாத ஒரு டெட் வாலெட்டுக்கு அனுப்பிடுறது. அதாவது அவை புழக்கத்துல இருந்து நிரந்தரமா நீக்கப்படுது. ஓ, இது உண்மையிலே ஒரு புத்திசாலித்தனமான மூவ் தான். ஒரு பக்கம் வட்டி மூலமா புது டோக்கன்கள் சந்தைக்கு வருது. ஆனா மறுபக்கம் மக்கள் லாபத்தை எடுக்க டோக்கன்களை விக்கும்போது அதுல ஒரு பகுதி நிரந்தரமா அழிக்கப்படுது. கரெக்ட். இதனால சந்தையில நாணயத்தோட ஒட்டுமொத்த சப்ளை தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படுது. சப்ளை குறையும் பொழுது இயல்பாகவே நாணயத்தோட மதிப்பு வீழ்ச்சியடையாம பாதுகாக்கப்படுதுன்னு அவங்க தத்துவார்த்தமா சொல்றாங்க. சரி, அந்த 5%த்துல 2.1 எரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டீங்க. மீதமுள்ள வரிப்பணம் என்ன ஆகுது? அடுத்ததா 0.9% வரி சுற்றுச்சூழல் வெகுமதியா, அதாவது ஈகாலஜிக்கல் ரிவார்டா போகுது. இது திட்டத்தோட உள்கட்டமைப்பை மேம்படுத்த பயன்படுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா, சொல்லுங்க. மீதமுள்ள 2% வரி ஃபோமோ பாட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லக்கி டிரா பரிசு தொகுப்புக்கு போகுது. ஃபோமோ பாட். இது ஏதோ ஒரு வகையான உளவியல் உத்திய போல தெரியுதே. திட்டத்தோட ஆவணங்கள்ல இத பத்தி என்ன சொல்றாங்க? இது ஒரு கேமிஃபிகேஷன் உத்தின்னு சொல்லலாம். இந்த ஃபோமோ பாட் தினசரி, வாராந்திர அப்புறம் மாதாந்திர அடிப்படையில செயல்படுது. ஓ, அப்போ இதுல யாருக்கு பரிசு கிடைக்கும்? சந்தையில யார் அதிகமா பரிவர்த்தனை செய்றாங்களோ அவங்களுக்கும், குறிப்பிட்ட தொகையை முதலீடு செஞ்ச அதிர்ஷ்டசாலிகளுக்கும் இந்த வரி பணத்திலிருந்து பெரிய பரிசுகள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாகவே தானாகவே பிரிச்சு வழங்கப்படுது. இது திட்டத்துல இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் தொடர்ந்து முதலீடு செய்யணுங்கிற ஈடுபாட்டையும் தக்க வச்சுக்குது இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக ஸ்பைடர் வெப் ரிவார்ட் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கிறதா ஆவணங்கள்ல படிச்சேன். அத பத்தியும் கொஞ்சம் விளக்குங்களேன். இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்ட் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரல் சிஸ்டம். இத நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரியான ஒரு கட்டமைப்புன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க மத்தவங்கள இந்த திட்டத்துல அறிமுகப்படுத்துறது மூலமா 15 ஜெனரேஷன் வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியும்னு ஆவணங்கள் சொல்லுது. 15 ஜெனரேஷனா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உதாரணமா, நீங்க நேரடியாக அறிமுகப்படுத்துற முதல் நபர் ஒரு 100 USDT மதிப்பிலான தொகையை ஸ்டேக் செஞ்சா அதிலிருந்து 16% உங்களுக்கு டீம் லாபமா கிடைக்கும். இந்த வெகுமதிகளும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாகவே எந்த மனித குறுக்கீடும் இல்லாம துல்லியமா வழங்கப்படுது. சரி, இதுவரைக்கும் நாம அடிப்படையில முதலீடு எப்படி பிரிக்கப்படுது, ட்ரெஷரி எப்படி செயல்படுது, வரிகள் மூலமா பணவீக்கம் எப்படி தடுக்கப்படுதுங்கிறத பார்த்தோம். ஆனா இத நம்ம இன்னும் பரந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். கண்டிப்பா அந்த பிகர் பிக்சரை பார்க்கணும். ஆமா, இந்த திட்டத்துல முதலீடு செய்ய பத்திரங்கள், அதாவது பாண்ட்ஸ்ங்கிற ஒரு முறையும் இருப்பத இன்வெஸ்டோபீடியா தரவுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சாதாரண ஸ்டேக்கிங் முறையிலிருந்து எப்படி மாறுபடுது, இது ஏன் தேவைப்படுது? எந்த ஒரு டிஃபை திட்டமும் அதோட லிக்விடிட்டி அப்படிங்கிறது அதோட ரத்த மாதிரி. அந்த லிக்விடிட்டி எப்பவும் திட்டத்தோட கட்டுப்பாட்டிலேயே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பத்திரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல லிக்விடிட்டி பாண்ட் அப்புறம் ரிசர்வ் பாண்டுன்னு 2 வகைகள் இருக்கிறதா அவங்க விளக்குறாங்க. இது சந்தை விலையை விட குறைந்த விலையில, அதாவது டிஸ்கவுண்ட்ல எல்ஜிஎன்எஸ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா இதுல ஒரு நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை? நான் குறைஞ்ச விலையில வாங்கினா அதை உடனே சந்தையில அதிக விலைக்கு வித்து லாபம் பார்க்கலாமே. அங்கதான் அவங்க ஒரு லாக்இன் முறையை வச்சிருக்காங்க. நீங்க பத்திரங்கள் மூலமா முதலீடு செஞ்சா உங்களுக்கு டோக்கன்கள் உடனடியா முழுமையா கிடைக்காது. மாறாக 5 நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது லீனியர் ரிலீஸ் மூலமா உங்க கைக்கு வரும். ஓ, அப்போ உடனே வித்துட்டு போக முடியாது. ஆமா,
இது சந்தையில திடீர் விலை வீழ்ச்சியை தடுக்குது. மேலும் 600 நாட்கள் மாதிரியான நீண்ட கால முறையில நீங்க பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சா சாதாரண ஸ்டேக்கிங்கை விட ரொம்ப அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும். அப்போ திட்டத்தோட ஆணிவேர வலுப்படுத்துறவங்க இப்படி தங்களோட லிக்விடிட்டிய நீண்ட காலத்துக்கு லாக் செய்யற முதலீட்டாளர்கள் தான். எக்ஸாக்ட்லி. குறுகிய கால லாபத்தை விட நீண்ட கால நிலைத்தன்மையை இது உருவாக்குது. புரியுது. அடுத்து நாம அலச வேண்டிய மிக முக்கியமான மைல்கல் ஒன்னு இருக்கு. அதுதான் அனுபி அல்லது அப்படின்னு சொல்லப்படுற பிரைவசி ஸ்டேபிள் காயின். ஆமா. யூடியூப் விளக்கங்கள்லயும் ஒயிட் பேப்பர்லயும் இந்த LGNS ஓட இறுதி இலக்கே இந்த அனுபி காயினை உருவாக்குறது தானே குறிப்பிடுறாங்க. இது என்ன, எதற்காக இதை கொண்டு வர்றாங்க? இப்போ கிரிப்டோ உலகத்துல பிரைவசி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்தான். பிட்காயின் மாதிரி பிளாக் செயின்கள்ல யாராருக்கு பணம் அனுப்புனாங்கங்கிற தரவு வெளிப்படையாவே இருக்கும். ஆமா, பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரர்ல போய் பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். கரெக்ட். ஆனா எதிர்காலத்துல உங்ககிட்ட இருக்கிற இந்த LGNS டோக்கன்களை முற்றிலுமாக எரிச்சிட்டு, அதாவது பர்ன் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லப்படுற அனாமதேயமான ஒரு பிரைவசி ஸ்டேபிள் காயினை நீங்க பெற முடியும்னு இந்த திட்டம் சொல்லுது. அனாமதேயமான ஸ்டேபிள் காயின்னா அதோட மதிப்பு டாலருக்கு நிகரா இருக்குமா? ஆமா, இதோட மதிப்பு எப்பவும் ஒரு USDTக்கு நிகரா இருக்கும்னு உறுதியளிக்கிறாங்க. இது உங்களோட நிதி பரிவர்த்தனைகளுக்கு முழுமையான பாதுகாப்பையும் தனியுரிமையும் வழங்கும். அதாவது நான் யாருக்கு அனுப்புறேங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆமா, நீங்க யார்கிட்ட எவ்ளோ பரிவர்த்தனை செய்றீங்க, உங்ககிட்ட எவ்ளோ பணம் இருக்குங்கிறது எந்த ஒரு மைய அமைப்புக்கும், ஏன் வேற எந்த நபருக்கும் தெரியாது. இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே. கண்டிப்பா. பாரம்பரிய வங்கி முறைக்கு முற்றிலும் மாற்றான ஒரு ரகசியமான பாதுகாப்பான பொருளாதாரத்தை உருவாக்குறது தான் தங்களோட இறுதி இலக்குன்னு அவங்க ஆவணங்கள்ல திட்டவட்டமா குறிப்பிட்டிருக்காங்க. ஆவணங்களும் தொழில்நுட்பமும் இவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் ஒரு சாதாரண முதலீட்டாளரா இத பாக்கும்போது சந்தையில நாணயத்தோட விலை திடீர்னு வீழ்ச்சி அடையும் போது நிச்சயம் ஒரு பயம் வரத்தானே செய்யும். அது மனித இயல்புதானே. ஆமா. நம்ம ஆதாரங்கள்ல ஒன்னான யூடியூப் நிபுணர் ரமேஷ் பட்டேல் இது குறித்து ஒரு சிறந்த உளவியல் ரீதியான அறிவுரையை கூறியிருக்காரு. அதை நாம கவனிக்கணும். ஆமா, கிரிப்டோ சந்தையில சைக்காலஜி அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முதலீட்டாளர் தினமும் நாணயத்தோட விலையை பார்த்து பயப்படக்கூடாது. இது விலை ஏற்ற இறக்கத்தை வச்சு அன்றன்றைக்கே லாபம் பார்க்குற சாதாரண டே ட்ரேடிங் கிடையாது. இது ஆட்டோ காம்பவுண்டிங் பிசினஸ். நீங்க ஒரு விதையை விதைச்சிட்டு மறுநாளே மரமாகிடுச்சான்னு தோண்டி பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதுபோல உங்க முதலீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் வரை பொறுமையா ஆட்டோ காம்பவுண்டிங்க்கு நேரம் கொடுத்தா டோக்கன்களோட எண்ணிக்கை பல மடங்கு பெருகும். அதாவது 365 நாட்கள் கழிச்சு நாணயத்தோட விலை நீங்க வாங்கின விலையை விட சற்று குறைந்திருந்தா கூட இந்த 8 மணி நேர ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா உங்ககிட்ட சேர்ந்திருக்கிற டோக்கன்களோட அபரிமிதமான எண்ணிக்கை அந்த விலை வீழ்ச்சியோட நஷ்டத்தை ஈடுகட்டிடும். கரெக்ட். முடிவுல நீங்க ஒரு மிகப்பெரிய லாபத்துல தான் இருப்பீங்கங்கறத தான் அந்த தரவுகள் மூலமா அவர் விளக்குறாரு. சரியா? முற்றிலும் உண்மை. பொறுமையும் திட்டத்தோட அல்காரிதம் மேல இருக்கிற புரிதலும் தான் ஒரு முதலீட்டாளரை இதுல லாபம் பெற வைக்குங்கிறது தான் அந்த நிபுணர்களோட கருத்தா இருக்கு. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்றைய இந்த தேடல்ல நாம பல ஆழமான விஷயங்களை அலசியிருக்கோம். வெறும் 30% லாபம்ங்கிற பேச்ச மட்டும் நம்பி இல்லாம அந்த லாபம் எப்படி உருவாகுதுன்றத தரவுகளோட அடிப்படையில நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம். ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி உங்களோட முதலீட்டை பிரிச்சு குவிக் ஸ்வாப்ல பணப்புழக்கத்தை உருவாக்கி வர்த்தக லாபம் பாக்குதுங்கிறதையும், ட்ரெஷரிக்கு அனுப்பி உங்களுக்கான 8 மணி நேர லாபத்தை எப்படி மின் செய்யுதுங்கிறதையும் தெளிவா பார்த்தோம். அது மட்டும் இல்லாம 5% விற்பனை வரி எப்படி பணவீக்கத்தை தடுத்து எரியூட்டன் மூலமா நாணயத்தோட மதிப்பை உயர்த்துதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சரியா சொன்னீங்க. அப்புறம் பொறுமையா காத்திருப்பதோட உளவியல் பலன்களையும், அனாமதேயமான அனுபி காயின்கிற அவங்களோட நீண்டகால இலக்கையும் ஆதாரங்களோட வழிய தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. ஒரு தனிநபர் எந்த ஒரு மைய வங்கியோட கட்டுப்பாடும் இல்லாம தன்னோட சொந்த நிதியை தானே நிர்வகிக்கிறதுக்கும் அதை ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா பல மடங்கு பெருக்கிறதுக்கும் இந்த DeFi 3.0 அமைப்புகள் ஒரு புது பாதையை உருவாக்குறதாவே இந்த ஆவணங்கள் நமக்கு காட்டுது. பாரம்பரிய வங்கிகள்ல நாம சேமிச்சு வைக்கிற பணம் பணவீக்கத்தால ஒவ்வொரு நாளும் தன்னோட மதிப்பை இழந்துட்டு இருக்குங்கிறது ஒரு புறம் கசப்பான உண்மையா இருக்கு. ஆமா. ஆனா இங்க முற்றிலும் மாறுபட்ட ஒரு அமைப்புல ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் கம்யூனிட்டி தன்னோட சொந்த வரிகள் மூலமாவும் ட்ரெஷரி மூலமாவும்
பணத்தோட மதிப்பை தக்க வைக்கிற ஒரு புது பொருளாதார அமைப்பு உருவாக்குறதா சொல்லுது. கரெக்ட். தொழில்நுட்பமும் ஆட்டோ காம்பவுண்டிங்கும் இணைந்த இப்போன்ற DeFi 3.0 திட்டங்கள் உண்மையிலே எதிர்காலத்துல சாதாரண மக்களோட பாரம்பரிய வங்கிச் சேவைகளை முழுமையா மாற்றி அமைக்குமா? இல்லனா இந்த தானியங்கிய அல்காரிதம்களுக்குள்ள நாம அறியாத வேற ஏதாவது பொருளாதார சிக்கல்கள் மறைஞ்சிருக்க கூடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.